ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் நல்ல சாஃப்டாக ரவா புட்டு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் வர குட்டி பசிக்கு இது சூப்பரான ஒரு ஸ்நாக்காக இருக்குங்க. பசங்களுக்குமே ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 7 அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது கூட நீங்க பாதாம் கூட சேர்த்துக்கலாம், இல்ல உலர் திராட்சை கூட சேர்த்துக்கலாங்க. நட்ஸ் சேர்க்கறது உங்க விருப்பம் தான். இப்ப அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துடணுங்க, கருக விட்டுற வேண்டாம். இப்போ இதை எடுத்து நம்ம தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாங்க. இப்போ இதே நெய்லேயே ரவை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ ரவையும் சேர்த்துக்கலாம். ரவையை நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்குங்க. எந்த ரவையாக இருந்தாலுமே நம்ம நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம், வறுத்த ரவையாக இருந்தாலுமே. இப்போ ரவையை மிதமான தீயில ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டால் போதுங்க, கருக விட்டுற வேண்டாம். கலர் மாறக்கூடாதுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ரவை வறுப்பட்டா போதுங்க. ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ரவையை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. ரவை கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா ரவை புட்டுக்கு பிசைஞ்சுக்கலாங்க. பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேங்க, 3/4 கப் அளவுக்கு. நீங்க பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நல்ல வெது வெதுப்பான தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து கூட நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாலை மொத்தமா சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க, அந்த ஸ்வீட்னஸை அதிகப்படுத்துறதுக்காக. இப்போ பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து நான் சேர்த்துக்கிறேங்க. பால் நம்ம சேர்த்து செய்யும்போது ரவை புட்டுக்கு நல்லா மணமாகவும் இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம தண்ணி சேர்த்து செய்யும் போதுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. நம்ம சேர்த்துருக்க பால் ரவையில் நல்லா இழுத்து கொஞ்சம் உதிரியாகி வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ரவை புட்டுக்கு பக்குவம் பார்த்தீங்கன்னா, ரவையை இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கொலக்கட்டை ஷேப்லேயும் வரணும். உதுத்து விடும்போது நல்லா உதிர்ந்துடணுங்க. இதுதான் புட்டுக்கு நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்போ நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இட்லி தட்டில் முன்னாடியே தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருட்டேங்க. இப்போ இட்லி துணி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாங்க. மிதமான தீயில 8லேருந்து ஒரு 9 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ ரவை புட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 8 நிமிஷம் கிட்ட இருக்கும். பாருங்க, நல்லா சூப்பராக ரவை புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா புல புலன்னு நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. இப்போ இந்த ரவை புட்டை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரண்டியால் உடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. சுகர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு ஜீனி தான் சேர்க்குறேன். இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி சேர்த்துக்கலாங்க. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. புட்டுமே நல்லா பொல பொலன்னு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தாலுமே பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.